ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிகேட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ், டூல்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டிங் டிவைசஸ், இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பைத்தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தான், எக்ஸ்எம்எல், HTML, SQL, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ், டூல்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டிங் டிவைசஸ்லாம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தான், XML, HTML, SQLலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்களா இன்ஸ்ட்ரக்ஷன், இதுபடி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் கண்ட்ரி, ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இனுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.